ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் ஏன் வழிபாட்டிற்கு சிறந்த நாள் என்று தெரியுமா? ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். இந்த ஆடிப்பூரம் தினத்தில்தான் பூமா தேவியின் அவதாரமான ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு மகளாக துளசிச் செடியின் அருகிலிருந்து தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது. தீராத காதல் கொண்டால் கடவுளையும் மணவாளனாக அடைய முடியும் என்பதற்கு ஆண்டாளே சாட்சி. இப்படி ஆண்டாள் தோன்றிய ஆடிப்பூரம் தினத்தில் ஆண்டாளை வழிபட்டால் நீங்கள் விரும்பிய நபர் வாழ்க்கை துணையாக வருவார் என்பது ஐதீகம். இந்த நாளில் ஆண்டாளுக்கு பிடித்தமான தாமரை மலர் மற்றும் கற்கண்டு சாதம் போன்றவற்றை வைத்து ஆண்டாளை வழிபடுவதும் மற்றும் ஆண்டாள் பாசுரங்களை பாடுவதும் மிகச் சிறந்த புண்ணிய பலன்களை தரும். மேலும் ஆடிப்பூரத்தினத்தில்தான் சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு வளைகாப்பு வைபவம் நடத்தப்பட்ட நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்பிகைக்கு வளையல் அணிவித்து வழிபட்டால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் அம்பிகைக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் திருமண பாக்கியம் மற்றும் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த வருடம் ஆடிப்பூரம் ஜூலை 28 தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அனைவரும் ஆண்டாளையும் அம்பிகையும் வழிபட்டு அருள் பெற வேண்டும். மேலும் ஆடிப்பூரம் பற்றிய முழுமையான தகவலுக்கு ப்ளே பட்டனை அழுத்தவும். ஆண்டாளின் அருளை பெற அனைவரும் ஆண்டாளே போற்றி என பதிவிடவும். மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.